வாசிக்க கேட்போம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 12ஆம் நாளிலே எங்களோடு இடைவிடுவீராக. ஆண்டவரே, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, பலவித பாரங்களோடு, நெருக்கடியில் இருக்கிற ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற வேளையிலப்பா, அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது வார்த்தை அவர்களை தேற்றுவதாக, பலப்படுத்தட்டும், ஆறுதல் படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய யுத்தங்களோடு, சண்டைகளோடு, வாக்குவாதத்தோடு உங்களுடைய குடும்பத்தில் காணப்படலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் ஒரு பெரிய சமாதானத்தை நமது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவர் உண்டாக்குவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டானால் சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆமென். நீங்க கவனிங்க, இடி முழக்கங்கள், இந்த லைட்னிங் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னா இல்லை, ஃபியூ செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக மயான அமைதி. அந்த இடி முழக்கமாகட்டும், மின்னல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது. இயற்கை பேரிடரை கவனித்து பாருங்க, அதுவும் அப்படிதான். புயல் டெய்லியாக புயல் இல்லை, எல்லாம் அடங்குகிற ஒரு நாட்கள் உண்டு அல்லவா? இயற்கையின் மூலம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமது வாழ்க்கையில் சண்டைகள், நெருக்கடிகள், சவால்கள் வரலாம், அதுவே வாழ்க்கை அல்ல, எல்லாம் அடங்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படி இந்த நாளிலே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரம், எல்லா பிரச்சனைகளும் அடங்கி ஒரு தெளிந்த நீரோடையை போல நமது வாழ்க்கை மாறும். ஆமென். இதை குறித்த ஒரு சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 46ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிற அருமையான ஒரு ஆலோசனை பாருங்க, எப்படி ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருகிறார் என்று. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா பி ஸ்டில் என்று ஆங்கிலத்தில் அர்த்தம். நீங்கள் அமர்ந்திருந்து, அமைதியா இருன்னு சொல்லுவாங்கல்ல, பேசாம இரு அப்படிமா, பேசிக்கிட்டே இருக்கிற அப்படிமா, அமைதியா இரு, பி சைலண்ட். அப்படி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நீ ஏன் உன் கையை நீட்டுற? கையை முடக்கிக்கொள். இது மூல பாஷையிலே, ஹீப்ரு மொழியிலே இந்த அமர்ந்திருந்து, அமர்ந்திரு, பி ஸ்டில் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னா உன் கையை மடக்கு, உன் கையை நீட்டாத. நம்ம சொல்கிறோம், இந்த முயற்சி எடுத்தால் தாங்க நடக்கும். எத்தனை முயற்சி அப்படி நடந்துச்சு? முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும், கடின உழைப்பு. ஆனால் எல்லாமே என் உழைப்பில் தான் நடக்குன்னு நம்ம தவறாக எண்ணி விடக்கூடாது. அல்லேலூயா. 12ஆம் நாளில் ஆண்டவரோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். அமர்ந்திரு, பி ஸ்டில், அமைதியாயிரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உன் கரத்தை மடக்கிக்கொள், கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும்படி அனுமதி அழி. ஆமே. ஸ்தோத்திரம். உன் கரத்தையே நீட்டி கொண்டிருக்காது, உன் முயற்சியே நம்பிக்கொண்டிருக்காது, உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய பிரயாசம் என்று அது அவைகளே சார்ந்து கொள்ளாதே. கர்த்தர் கிரியை செய்ய கொஞ்சம் இடம் கொடுங்கள். அல்லேலூயா. அப்படி இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய கரத்தின் கிரியைகள் பயங்கரமா இருக்குங்க, ஆச்சரியமா இருக்கும். நமது புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நீ அமர்ந்திரு மகளே, அமர்ந்திரு மகனே. நம்மோடு ஆண்டவர் இடைபடுகிறார். இந்த 46ஆம் சங்கீதம் பொதுவாக எதன் பின்னணியிலே எழுதப்பட்டது என்றால், எசேக்கியா ராஜா நமக்கு தெரியும், கடந்த நாளில் நம்ம தியானித்தோம். எசேக்கியா ராஜா சனகரிப் அசீரியா ராஜாவின் மிரட்டல் ரப்சாக்கே மூலம் வந்தபோது அவன் தேவ சமூகத்தில் தூஷித்த வார்த்தைகள், தேவனை தூஷித்த வார்த்தைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து மன்றாடி ஜெபித்ததை நாம் பார்த்தோம்.
கடைசியில் ஆண்டவர் பக்தன் ஏசாயா மூலம் மிக அழகான ஒரு சொல்யூஷன் கொடுத்தார். அவனை ஒரு மெசேஜ் வரும், அப்படியே அவன் திரும்பி போயிடுவான், பயப்படாதே அப்படின்னார். போகிற வழியில் பட்டயத்தால் அவனை மடங்கடித்து கொன்று போடு, இதுதான் அதனுடைய சொல்யூஷன். இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரங்களில், சவால் நிறைந்த நேரங்களில் தேவ ஆலயத்தில் வந்து ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வெற்றியின் அடையாளமாக அதற்கு நன்றி செலுத்தி இந்த சங்கீதத்தை பக்தன் எசேக்கியா அவர் எழுதியிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். கிடைத்த வெற்றியை கொண்டாடி, ஆக ஸ்தோத்திரம். என்ன சொல்றார் அப்படின்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் எப்படிப்பட்ட துணையுமானவர்? அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஆபத்தை சந்தித்த எசேக்கியா ராஜா நெருக்கடிகள், சவால் நிறைந்த அந்த சிரமமான வேளைகளிலே கர்த்தரை சார்ந்து கொண்டதினால தேவன் அவனுக்கு பிரசன்ட் ஹெல்ப்பரா இருந்தார். அல்லேலூயா. நமக்கு 1000 பேரை தெரியலாங்க, ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப பக்கத்துல வந்து உதவி செய்யறது யாரு தான்? கர்த்தர் தான். ஆமென். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதை நாம் எப்போதும் உணர்ந்திருக்க வேண்டும். ஆக பிரசன்ட் ஹெல்ப்பர் என்பதை உணர்ந்த பக்தன் எசேக்கியா அவர்கள் வாசகர்களுக்காக இந்த 46ஆம் சங்கீதத்தை எழுதி இதை கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம், முதல் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த சங்கீதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு, நாம், 3ஆம் வசனம் கடைசியில, 7ஆம் வசனம் ஆரம்பத்தில் பாருங்க, நம்மோடு இருக்கிறார், அதன் முடிவிலே நமக்கு என்று முடியும் போதும் சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆக பொதுவாக ஒரு காங்கிரிகேஷனுக்காக எழுதப்பட்டது, சபைக்காக வெற்றியை கொண்டாடுவதில் சோத்திரம். பக்தர்கள் எவ்வளோ கருத்தாக இருக்கிறாங்கப்பா. உங்களுக்கும் 2026 சில நெருக்கடிகள் வரலாம், சில சவால்கள் வரலாம், சில சிரமங்கள் வரலாம். பயப்படாதீங்க, கர்த்தருடைய பிரசனத்தை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாயும் கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் அடக்கி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பாருங்க, எவ்வளோ பெரிய அந்த கொக்கரிப்பு. ரப்சாக்கை வந்து கொக்கரிக்கிறான். நமக்கு தெரியும், 2 நாளாகும் 32ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், ஏசாயா 36, 37 இதெல்லாம் ஒரே சம்பவம். இந்த ரப்சாக்கை வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, விசேஷமாக சோதரம் எசேக்கியா ராஜா ஆண்டவரை பற்றி நம்ப பண்ணின வார்த்தைகளுக்கு விரோதமாக கர்த்தரை தூஷித்து சொன்ன வார்த்தைகள்லாம் இங்கே 2 நாளாம் 32, 2 ராஜாக்கள் 18, 19, ஏசாயா 36, 37 இவைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சோதரம் கடைசியில் அறிந்து கொண்டோம், கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கத்தியின்றி, இரத்தமின்றி, எந்த ஒரு சண்டையின்றி இவ்வளோ பெரிய சமாதானம் பாருங்க. இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்களோடு இருக்கலாம். சோத்திரம். எந்த ஒரு வாக்குவாதத்துக்கு போக வேண்டாம், சண்டையிட வேண்டாம். கர்த்தர் அவைகளெல்லாம் ஆமேன் அடக்கி போடுவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அவர் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்களேன். 9ஆம் வசனத்தை வாசிங்களா? அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இப்படி ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஆமென். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, பெரிய சவால்கள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது பக்தர் சொல்லுகிறார்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஆபத்து நேரிடாதுன்னு சொல்லலை, அதான் ஒண்டர்ஃபுல். ஆபத்து வரும், தீங்கு வரும், ஆனால் நம்மை தொட கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பின் வளையம் நம்மை சுற்றி இருப்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். அல்லேலூயா. தீங்கு வரும், நெருங்கும். நீங்க ஒரு மேக்னெட் வச்சு பாருங்க, இன்னொரு மேக்னெட்டை வச்சு கொண்டு பாருங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் அது இருக்கிறதே தெரியாது, ஆனால் பக்கத்தில் நெருங்க விடாது. இது இவ்வளோதான் ஒட்டி வச்சாலும் அப்படி தள்ளிக்கிட்டே போயிரும் பாருங்க. அப்படிதான் நான் உணர்றேன் ஆவியில்.
பிசாசு நம்மை நெருக்கடிகள் கொண்டு வரலாம், நம்மை உடைப்பதற்கு, நமது குடும்பத்தை சிதைப்பதற்கு சவால்களை கொடுத்து நம்மை நெருக்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பு திருச்சபைக்கு இருப்பதனால சாத்தான் நம்மை அணுகவே முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஓ ரீஹஷரபலரா துடபனா, கர்த்தாவே உமது பலன், உமது பாதுகாப்பு பலத்த அரண் ஆண்டவரே. கோழி தன் குஞ்சுகளை சிறையில் மறைப்பது போல சபை நீர் மறைத்திருக்கிறீரப்பா. அல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பா. நல்ல கரங்களை தட்டி இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர், பயப்படாதே, ஏதோ உன்னை பிரித்து அணுக விடமாட்டார். கர்த்தருடைய பாதுகாப்பின் வலை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், பூமியே நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். நாம் பயப்படோம். அல்லேலூயா. எத்தனை போராட்டம், சவால், நெருக்கடி என்னை சூழ்ந்திருந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த திருச்சபையோடு கூட இருக்கிறார். ஆமென். வசனத்தினால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சும்மா மேஜிக் சொல்லி, மாய்மாலத்தை சொல்லி, சோத்திரம் ஜனங்களுடைய பரவசைப்படுத்தி அல்ல இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டப்படுவதனால இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா. கண்மலையின் மேல் நீங்கள் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆக கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையவே அசையாது. பயப்படக்கூடாது. பொல்லாப்பு வரும், ஜனங்கள் கொந்தளிப்பார்கள், ஜலங்கள் கொந்தளிக்கும், பர்வதங்கள் அதிரும். ஆனால் நாம் பயப்படும். ஏன் பயப்படும் அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் இஸ் தேர். அவருடைய பிரசன்ஸ் இங்க இருக்குங்க. 3 காரியம் இந்த சங்கீதத்துல மறைமுகமாக ஒளிந்திருக்கும். வாசிக்கலாம். ஆண்டவர் பாருங்களேன், சொல்ற வார்த்தை வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதன் அப்ப பிரசன்ஸ் இருக்கு பாரு. பிரசன்ஸ் இருக்கிறனால பாதுகாப்பு இருக்கு, நமக்கு பயம் இல்லை, ப்ரொடெக்ஷன் இருக்கு. மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், பவர்ஃபுல், அவருடைய வல்லமை நம்ம மத்தியிலே வெளிப்படும். இப்ப 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சந்தோஷிப்பிக்கிற நதி. ஹல்லேலூயா. the river of God, it gives joy. உனக்கு சந்தோஷத்தை தருங்க. ஒரு தண்ணீரை பருகும்போது, நதியில் ஓடுகிற தண்ணீரை பருகும்போது எவ்வளோ ஒரு அந்த உத்வேகம் கிடைக்கும், ஒரு நியூ எனர்ஜி கிடைக்கும். ஆத்மாவில் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு எழுச்சி வரும்பார். அப்படி அது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடினால் இந்த நதி என்ற the word of God, Holy Spirit நம் மத்தியிலே வரும்போது நம்மை பரவசப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். ஆக சோத்திர சூழ்நிலைகளை பிடிச்சிட்டு இருக்காதீங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சில சூழ்நிலையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இது நடக்கல, அது நடக்கல, இது ஆகல, ஒன்னும் ரெடி ஆகல. ஸ்தோத்திரம். இந்த வியாதி என்னை விட்டு நீங்கள, இந்த வலி வேதனை என்னை அழுத்துகிறது, அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அதை விட்டு விட்டு கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம் என்றால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா அமைதியாயிரு அப்படிங்கிறார். பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரணடைகிறது. தேவனுடைய பாதத்தில் அப்படியே இதோ அடியே ஆண்டவரே. 3 வசனம் இருக்குங்க. இப்ப 46:10 வாசம். நீ அமர்ந்திரு,
இன்னொரு வசனத்தை பாருங்க, யாத்திராகம் 14:13 வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நின்று கொண்டு, ஸ்டாண்ட் ஸ்டில். 46:10 சொல்லுது பீ ஸ்டில், அமைதியா இருங்கிறார். நீ நின்னு பாரு, கர்த்தர் உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்களை முடக்கு, அதே இடத்துல நில்லு அப்படிங்கிறார். கைகளை முடக்கு மட்டுமல்ல, உட்காரு அப்படிங்கிறார். சிடவுன் சொல்லுவாங்க பாருங்க, டீச்சர்லாம் ஸ்கூல் அதட்டுவாங்க, பி குவைட், பி சைலண்ட், அமைதியா இரு, கையை மடக்கு, உட்காரு அப்படின்னு. அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. சிறு பிள்ளைகிட்ட சொல்ற போல சொல்றாருங்க. சோத்திர, அமைதியா இரு, கையை முடக்கு, காலை மடக்கு, உட்காரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எங்க பாஸ்டர் உட்காருன்னு போட்டிருக்கு? சிட் ஸ்டில் அப்படின்னா ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். அல்லேலூயா. நீ பொறுத்திரு மகளே அப்படிங்கிறார். நகோமி சொல்றா ரூத்தை பார்த்து, நீ அவசரப்படாத, நான் சொல்றபடி செய். இந்த காரியம் போய் ரீச் ஆயிருச்சு. யார்கிட்ட ரீச் ஆயிருச்சு? போவாஸ்ட போய் சேர்ந்துருச்சு. இனி அவர் அமைதியா இருக்கவே மாட்டார். நம்ம காரியத்தை அவர் துரிதப்படுத்துவார். நம்ம செய்ய வேண்டியது பொறுமையாயிரு. அல்லேலூயா. இந்த 12ஆம் நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பொறுத்திரு மகளே, பொறுமையாயிரு மகளே, உன் பொறுமைக்கு நிச்சயமாக கர்த்தர் பலன் செய்வார். ஆமென். சிட் ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில், பீ ஸ்டில் என்று கர்த்தர் இந்த திருச்சபை வைக்கிறார். ஆமென். உன் கையை முடக்கு, உன் காலை மடக்கு, அமர்ந்திரு, நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த 46ஆம் சங்கீதத்தில் அந்த வசனத்தை பாருங்களேன். மீண்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 46:10 நீங்கள் இந்த வசனத்தை சங்கீதக்காரன் பேசுற மாதிரி இருக்கா? நல்ல கவனிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுவானா, நானே தேவன் என்று அறிந்து கொள்வேன்? ஒரு மனுஷன் எழுதியிருக்கிறாங்க, அவன் எப்படிங்க தேவனாவான்? அப்படின்னா 9ஆம் வசனம் வர சங்கீதக்காரன் ஆண்டவரோடு பேசுகிறான். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுகிறார். திடீரென்று ஆண்டவர் இடைபடுகிறார். அல்லேலூயா. நீ அமைதியா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்பந்தான் என்னை தேவன் என்று இந்த சமஸ்த இஸ்ரவேலும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் பேச 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 ஜெபத்தில் கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். ஆமென். இந்த கருத்தாக்கத்தை அந்த 10ஆம் வசனம் சொல்லுது. 9 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்காக தேவனிடத்திலே மன்றாடுகிறார். விசுவாச வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் குறுக்கிட்டு சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். ஆண்டவரோடு பேசும்போது ஜெபத்தில் நாம் அவரிடம் பேச, அவர் நம்மிடம் பேச, டே அப்பா எவ்வளோ ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் பார். இப்படிலாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். சும்மா அப்படியே வாசிட்டு போகக்கூடாது. சங்கீதக்காரன் 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் அந்த 10 வசனங்கள் அவன் பேசுகிறான். ஒரு வசனம் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீ அமர்ந்திரு. அல்லேலூயா. நீ கையை முடக்கிக்கொள். அப்பதான் ஜனங்கள் சொல்லுவாரு, உன் பிரயாசம் அல்ல, உன் சாமர்த்தியம் அல்லப்பா, நீ டெய்லி அதிகாலை போய் தேடுறப்பாரு, ஓ அந்த சோத்திரம் தேவன் உனக்கு செய்தார் என்று புறஜாதிகள் நமக்குள்ளே சொல்லிக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா?
ஆமென். இந்த 12ஆம் நாளிலே கர்த்தருடைய கரம் உன்னுடைய குடும்பத்திலே செயல்படும், உன் தொழிலிலே செயல்படும், உன்னுடைய ஆமென் சோதரன் ஆரோக்கியத்திலே செயல்படும். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தார், இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து உன்னை தப்புவித்தார், அவரே உனக்கு அதிசயங்களை செய்தார் என்று நீங்கள் அல்ல, புரட்சியார் சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்பதான் தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். நம்ம ஆராதிக்கிற தேவனை எப்படி நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. நம்ம அமைதலா இருக்கும்போது, கர்த்தர் கிரியை செய்த அற்புதங்களை செய்யும் போது சோத்திரம், அது மிகப்பெரிய ஒரு சுவிசேஷங்க. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், சாட்சிகள் பிறருக்கு ரகசியமாக அது போய் சேரும். அவங்க சொல்லுவாங்க, உங்க தேவன் உன்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய சாட்சி, லிவிங் டெஸ்டிமனி. இந்த 12ஆம் நாள் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, நீ அமர்ந்து அமைதலாயிரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். யுத்தம் அடங்கும், பெரிய ஒரு சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் செய்வார்கள். ஆக சிரமத்தின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில சோதர மாயையான மாதங்கள், போராட்டமான ராத்திரிகள் உண்டு, நமக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளின் நடுவிலே பொறுமையா இருங்கள், கையை முடக்கி கொள்ளுங்கள், நின்று கொண்டு உட்கார்ந்து தேவனுடைய பலத்த கிரியை நாம் பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அப்போ இந்த அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமைதலா இருந்தாதான் ஆண்டவர் யாரும் தெரியும். நம்ம பேசிக்கிட்டே இருந்தா எப்படி, நம்ம கிரியை செஞ்சுட்டே இருந்தா எப்படி? அப்போ நம்முடைய தாட்ஸ் எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தைகள், பேச்சு எப்படி இருக்கணும், இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், பிலிப்பியர் 3:10 பரிசுத்த பவுலடிகளார் அவர் எழுதுகிற நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். என்னவா? எதை அறிகிறதுக்கு? நானே தேவன் என்று அறியுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அவரை எப்படி அறிகிறதற்கு? இந்த பவுல் எதை அறிகிறதற்கு பிரயாசப்படுறார் அப்படின்னா, சோத்திரம் மீண்டும் வாசிங்க. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த எண்ணம் இருக்கும்போது, ஆமென் சோத்திரம், சங்கீதக்காரனை விட பரிசுத்த பவுலடிகளார் உயர்ந்த ஒரு அனுபவத்தை சொல்றாருங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும் அப்படிங்கிறார். ரிசரக்ஷன் பவர் எவ்வளோ பெரிய பவருங்க அது. கல்லின் மேல் இருந்த சங்கிலிகளை அறுத்து மரித்த இறந்து போன அந்த மாம்சத்தை உயிரோடு எழும்பி ஒரு மறுரூபமாகுதல், டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகி அங்க சரீரமே இல்லை பாவா. ஆண்டவர் மேல் இருந்த சீலை அழகாக மடித்து வைத்திருக்கிறார். அப்ப சரீரமே இல்லை. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பவரை நான் அறியணும், அந்த மறுரூபமாக்கப்படுதலை நான் அறிய வேண்டும் என்று எவ்வளோ பெரிய ஆவல். அல்லேலூயா. ஆமென். அதை குறித்து நான் அறியணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். ஆண்டவரே, எவ்வளவு உயர்ந்த ஒரு உன்னதமான ஆசை பாருங்க. இதுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, எனக்கு லாபமா எதெல்லாம் தோணுச்சோ அதையெல்லாம் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. அந்த சிந்தை வேணும். அப்படி தாழ்மையுள்ள சிந்தை இருக்கும்போது தான் அந்த உயர்ந்த வல்லமை நமது சரீரத்தை ஆளுகை செய்யும். நாம் அறிந்து கொள்வோம். சோத்திரம், எப்பேற்பட்ட சூழலிலும் இந்த மரித்த சரீரத்தை இப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு வந்தது எத்தனை உன்னதமான அனுபவம் அது இருக்குமானால், பூமி நிலை மாறினாலும் சரி, பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சரி, நான் பயப்படவே மாட்டேன். ஏனென்றால் நான் அறிந்திருக்கிறேன். நான் அமர்ந்திருந்து கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்ளுகிற நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இருதயத்தின் ஆழத்துல, என்னால முடியாது சுவாமி, எல்லாம் உமது. எதெல்லாம் லாபம் நினைக்கிறீங்களோ அப்படிதானே. சில நம்ம கூட்டி கழிச்சு பார்ப்போம், இதெல்லாம் கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் என்ன நினைக்கணும்?
குப்பையாக எண்ணுகிறவர்கள் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாம் குப்பையா நினைக்கணும், நஷ்டம்னு நினைக்கணும், லாபத்தை அப்படி நினைக்க முடியுமா? நம்ம கிடைக்கிற லாபத்தை அப்படியே பார்த்து சந்தோஷப்படுறோம். உங்க எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. நல்ல வீடு வச்சிருக்கலாம், நல்ல ஆஸ்திகள், வாகனம் எல்லாம் இருக்கட்டும்ங்க, நல்லது. ஒருபோதும் அது கெட்டதுன்னு சொல்லவே மாட்டேன். நமது தேவன் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். எவ்வளோ திரளாய் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றாலும் நம்ம சிந்தை இருக்கு பாருங்க, அது நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி உயிர்த்தெழுதின் வல்லமையை இந்த சரீரத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வியாதிகள் மறையணும், கட்டுகள் அறுக்கப்படணும், ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகணும், ரட்சிப்பின் கிரியைகளை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிற அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர. பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெறணும் சுவாமி. அப்படி மன்றாடி ஜெபிக்க ஜெபிக்க நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என்ன ஆசி வந்தாலும் சரி, எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் சரி, தொழில்ல ஸ்தோத்திரம், பெரிய பெரிய நீங்க சாதனைகள் பண்ணலாம், அவைகளின் மேல உங்க கண்ணை போடாதீங்க. அவையெல்லாம் நஷ்டமா எண்ணுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்படும் போது உங்கள் இருதயம் பரவசம் அடையும். அல்லேலூயா. ஆமென். திடீரென்று கர்த்தர் நம்மை அழைக்கும் போது போக ஆயத்தமா இருக்கும். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணும், 42 லட்சம் கார் வாங்கிட்டு இன்னமும் வாங்கிட்டு எப்படி நான் போக முடியும்? 2 கோடி வீடை வாங்கியிருக்கிறேன், அதை அனுபவிக்காம எப்படி போக முடியும்? இப்படிலாம் சொன்ன என்னத்துக்காரது? இப்போ எவ்வளோ சாதனைகள் படைத்தாலும், தொழில் சிறந்தாலும், எவ்வளோ வெற்றிகள் படைத்தாலும் சரி, சக்சஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணாலும், எல்லாவற்றையும் விட என் தேவனுடைய அந்த ரெசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பார்க்கணும் ஆண்டவர். இதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆமென். அந்த எண்ணத்திலே நாம் ஒரு தாழ்மை எப்போதும் இருக்கணும். மனத்தாழ்மைன்னு சொல்றா பார்த்தீங்களா? மனதளவிலே தாழ்மை. சிலருக்கு தாழ்மை இருக்கு, மனதில் இல்லை. மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். அதை அப்படியே மாற்றி போடுங்க. தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் முடியாது, நான் ஆகாது, நான் படிக்கல, கை நாட்டு, எனக்கு இந்த பட்டன் ஃபோன் மட்டும்தான் தெரியும், இப்படி அந்த இதில் இருக்கக்கூடாது. மனதளவிலே தாழ்மை, எல்லாவற்றையும் தெரிந்திருக்கணும். ஆனா மனதளவிலே சொல்லணும், ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணுகிறேன். ஆமென். இந்த சிந்தை இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அநேகருக்கு தேவன் நம்மை பயன்படுத்துவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவினால நான் நிரப்பப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். பி ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில், சிட் ஸ்டில். பொறுமையாயிரு, பொறுத்திரு, அமர்ந்திரு, நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எல்லா யுத்தங்களும் ஆண்டவர் அடக்குவார், ஈட்டி முறிப்பார், வில்லை ஒடிப்பார். சமாதான பிரபு நமது இருதயத்தில், வீட்டில், சோத்திரம், தொழில் செய்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல பெரிய சமாதானத்தை நமக்கு தருவாரா? நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். சோத்திரம் இருக்க ஒரே ஒன்று, ஆண்டவரே உம்மை நான் அதிகமாய் அறியணும் சுவாமி. ஆண்டவர் எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணக்கூடிய அந்த கிருபையை தாங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எல்லா யுத்தங்களை அடக்குகிறவர், ஆண்டு வில்லை ஒடிக்கிறவர், ஈட்டியை முறிக்கிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன் அப்பா. ஆண்டவர் இந்த நாளில் உண்மை இன்னும் நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நாங்கள் ருசிக்கும்படி எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நஷ்டமென்று எண்ணுகிற அந்த விலையுயர்ந்த எண்ணத்தை தாங்கப்பா. எங்கள் மனதளவில் எப்போதும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும் சுவாமி. எவ்வளோ நீங்கள் எங்களை உயர்த்தினாலும், உயர்ந்த பதவி, ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் எங்களை நீர் மெய்யாகவே ஆசீர்வதிக்க போகிறீர் சுவாமி. அப்படி ஆசீர்வாதங்கள் பெறும்போது ஒருபோதும் எங்கள் இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது. உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல பவுலடிகாருடைய அந்த எண்ணத்தை தாங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதி. திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.